नारायणा अखिलगुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஸ்ரீமன் நாராயணீயம் 54வது தசகம் காளியன் வரலாறு. மெய்ப்பொருள் அறிவோம். முன்பொரு காலத்தில் சௌபரி என்ற மகரிஷி பகவானை சேவிக்க மனங்கொண்டு யமுனை ஆற்றிலே மூழ்கி 12 ஆண்டுகள் தவம் செய்தாராம். 12 ஆண்டுகள் சௌபரி மகரிஷி பகவானை சேவிக்க தவம் செய்தாராம். அங்கு சிற்றின்ப விளையாட்டிலே ஈடுபட்டிருந்த மீன் கூட்டங்களைக் கண்டு அவற்றின் மேல் அன்பு கொண்டாராம். இப்படி இருக்கையில் ஒரு சமயம் ஸ்ரீ கருட பகவானையும் கண்ணெதிரில் கண்டார். திருச்சகுமாரனான பகவானின் வாகனமாகிய அந்த கருடன் பசியால் காளிந்தி நதியில் உள்ள மீனை தின்பது கண்ட சௌபரி முனிவர் மனத்தில் வருத்தமடைந்து, காளிந்தி நதியில் உள்ள மீனை நீ தின்கிறாயா? இனி இங்கு நீ உயிர்களை தின்றால் உன் உயிரை இழப்பாய் என்று சபித்தாராம். யாரை பார்த்து? கருட பகவானை பார்த்து. அக்காலத்திலே காளியன் என்ற விஷநாகம் விஷத்தின் திமிரால் பாம்பின் பகைவனான கருடனுக்கு வைக்கப்பட்ட பலிபாகத்தை தான் உண்டு விட்டான். பகவானின் பாத கமலங்களில் பக்தி பூண்ட கருடன் இதை கண்ணுற்று மிக்க சினம் கொண்டு காளியனை தன் இறக்கைகளால் அடித்து விரட்டினார். ஆனால் சௌபரி மகரிஷி கொடுத்த சாபத்திற்கு பிறகு கருடனால் வர முடியாத அந்த காளிந்தி மடுவிற்கு இதுதான் நல்ல வேலை என்று கருதி அந்த காளியன் என்ற விஷநாகம் வந்துவிட்டது. ஏனென்றால் கருடன் வரமாட்டான் அல்லவா? அந்த கோடிய காளியன் அந்த யமுனை மடுவிலே வசித்து வரும்போது அவனது விஷத்தின் கடுமையால் கரையில் இருந்த மரங்களெல்லாம் நாசமடைந்தன. அதன் வழியாக ஆகாயத்திலே பறக்கும் பறவைகளெல்லாம் அடிந்து வீழ்ந்தன. இதை கண்ட பகவானின் மனம் கருணையால் உருகி நின்றது. பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணை பொழிவர்தானே நம் பகவான். அவ்வாறிருக்க ஒரு சமயம் பகவான் பலராமனின்றி தனியாக யமுனை கரையிலே உள்ள வனத்திற்கு சென்றாராம். வெயிலின் கொடுமை தாங்காது தவித்த இடைச்சிறுவர்களும் பசுக்களும் நஞ்சு நிறைந்த அந்நீரை தெரியாமல் பருகிவிட்டனர். அடியவர்களை கைவிடாத அச்சுதா, அதனால் உயிரிழந்து தரையிலே வீழ்ந்த இடைச்சிறுவர்களையும் பசுக்களையும் கண்டு கருணை பெரிய பகவான் அமுதம் பொழியும் கடைக்கண் பார்வையால் விரைவாக அவர்களை பிழைக்கச் செய்தாராம். பிழைத்தெழுந்த கோபர்கள் பகவானின் உடலின் ஒவ்வொரு அங்கங்களிலும் ஆனந்தம் பூரித்தெழுகிறது கண்டு என்ன நிகழ்ந்தது என்று சொல்லிக்கொண்டு எதிரில் பகவானை கண்டதும் ஏற்கனவே பலமுறை தங்களது செயல் திறமைகளை கண்ணுற்றதால் இதுவும் பகவான் தான் செய்திருப்பார் என்பதை உணர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரை பகவானை இறுக தழுவிக்கொண்டார்கள். அவ்வாறே பசுக்கூட்டங்களும் ஒரு நொடியிலே உயிர் பெற்றெழுந்து எதிரிலே பகவானை கண்டு மகிழ்ச்சி கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிய மெதுவாக கனைத்து கொண்டே பகவானை சுற்றி நாற்புறமும் வந்து சூழ்ந்து கொண்டன அந்த ஜீவராசிகளும். முகுந்தா, எங்கள் உடலெங்கும் மயிர் சிலிர்க்கிறது. உள்ளத்தில் மெய்மறந்த ஆனந்த வெள்ளம் மேன்மேலும் பெருகுகிறது. இந்த விஷத்தின் கடுமை வியப்பாயிருக்கிறதே, என்ன செய்வது என்று இடையர்கள் பகவானை கொண்டாடி வணங்கினார்கள். குருவாயூரப்பா, இவ்வாறு பகவானது அன்பர்கள் உயிரிழந்து போனாலும் அவர்களை பிழைப்பித்து பகவானது அழகிய கடைக்கண் பார்வையால் அவர்களது நோய்கள் அனைத்தையும் போக்கி அருளுகிறார். அன்பு தோழிகளே, அப்படித்தான் நம் அப்பன் குருவாயூரப்பனும் எந்த ஒரு நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த தசகம் ஒன்றே சாட்சியாயிருக்கின்றது. எல்லையற்ற கருணைக்கடலான பகவானே, உன்னை நம்பி இந்த தசகத்தை படிக்கின்றவர்களும் கேட்கின்றவர்களும் எல்லா பலன்களும் அடையட்டும். ஆனந்த ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும். என்னையும் நோயிலிருந்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
நம் நாராயண பட்டத்ரி இந்த காளியன் வரலாறு என்ற தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.